டாக்ஸிக் பர்சன் ஏதாவது தப்பு செய்யறாங்க, நீங்க போயிட்டு அவங்க கிட்ட ஏன் இந்த தப்பு செஞ்ச, ஏன் இன்னைக்கு 10 மினிட்ஸ் லேட்டா வந்த அப்படின்னு சொன்னா, ஒரு 4-5-6 மாசம் முன்னாடி நீங்க ஒரு 2 நிமிஷம் லேட்டா வந்திருப்பீங்கல்ல, அதை சொல்லுவாங்க. அன்னைக்கு ஏன் நீ லேட்டா வந்த அப்படின்ட்டு அவங்க போக்கஸ் உங்களை திருப்புவாங்க. இதுக்கு பேரு தான் டிஃப்ளெக்ஷன் கான்செப்ட். நீங்க என்னென்ன தப்பு செஞ்சிருக்கீங்களோ அதை எதையுமே அவங்க மறக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் ஸ்டோர் அக்கவுண்ட்ல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்ப நீங்க அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்களோ அப்ப அவங்களோட அக்கவுண்ட்ல இருந்து எடுத்து அன்னைக்கு நீ தப்புன, இன்னைக்கு நீ தப்புன, இன்னைக்கு இது தப்புன அப்படின்னு நிறைய தப்புக்களை உங்க பேர்ல போடுறதன் மூலமா நீங்க ஐயோ நான் ஏதாவது சொன்னா நான் ஏதாவது தப்பு செஞ்சிருப்பேன், அதையெல்லாம் எனக்கே பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லிட்டு நீங்க அமைதியாயிடுவீங்க. சோ இதனால நீங்க எப்பயுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா எப்ப தப்பு பண்ணாலும் ஒருத்தர் அதை காஷியஸா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்கிற காஷியஸ்னஸ் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவா இருப்பீங்க, பேசுறப்ப ரொம்ப காஷியஸா இருப்பீங்க. உங்களால நேச்சுரலா கேஷுவலாவே இருக்க முடியாது. இதை நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் நம்பர் 5 ரெட் பிளாக் ஆஃப் அ டாக்ஸிக் பர்சன்.